ஆசைகள் இல்லை ஐயா. தண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மையே வாஞ்சிக்கின்றே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை அல்லாமல் ஆசைகள் இல்லை ஐயா. தண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மையே வாஞ்சிக்கிறே. ஆசையெல்லாம் நீர்தானே, வாஞ்சையெல்லாம் நீர்தானே. ஆசையெல்லாம் நீர்தானே, வாஞ்சையெல்லாம் நீர்தானே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை அல்லாமல் ஆசைகள் இல்லை ஐயா. தண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மையே வாஞ்சிக்கிறே. பிறந்த நாள் முதலா பாதுகாத்தீரையா. பிறந்த நாள் முதலா பாதுகாத்தீரையா. மறந்திடவில்லை, கைவிடவில்லை. மறந்திடவில்லை, கைவிடவில்லை. என்னை விட்டு விலகவில்லை ராஜா, என்னை விட்டு விலகவில்லை. ஆசையெல்லாம் நீர்தானே, வாஞ்சையெல்லாம் நீர்தானே. ஆசையெல்லாம் நீர்தானே, வாஞ்சையெல்லாம் நீர்தானே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை அல்லாமல் ஆசைகள் இல்லை ஐயா. தண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மையே வாஞ்சிக்கிறேன். அப்படியே முழங்கால் படிட்டு ஜெபத்தோடு பாடுவோம். ஆயுள் காலமெல்லாம் இயேசுவே நீர் போதுமே. ஆயுள் காலமெல்லாம் இயேசுவே நீர் போதுமே. மண்ணில் வாழ்ந்திடோ காலங்களெல்லாம் உம்மை மறப்பதில்லை. நான் உம்மை விட்டு பிரிவதில்லை. சொல்லுங்க எல்லாம் சேர்ந்து. நான் உம்மை மறப்பதில்லை, நான் உம்மை விட்டு பிரிவதில்லை. ஆசையெல்லாம் நீர்தானே, வாஞ்சையெல்லாம் நீர்தானே. ஆசையெல்லாம் நீர்தானே, வாஞ்சையெல்லாம் நீர்தானே. எல்லாம் சேர்ந்து. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை அல்லாமல் ஆசைகள் இல்லை ஐயா. தண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மையே வாஞ்சிக்கிறே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை அல்லாமல் ஆசைகள் இல்லை ஐயா. தண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மையே வாஞ்சிக்கிறே. ஆண்டவரே, எங்களோடும் என்னோடும் வார்த்தை கொண்டு இடைப்பட்டு விடுவீராக. நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், ஆனால் ஆண்டவரே அதன்படி செய்ய முடியாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், இன்வாலண்டரி ஆக்ஷனால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் எல்லாவற்றிலும் விடுதலையாக்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம், கேட்கிறதை நாங்கள் அப்படியே செய்வதற்கு வேண்டிய பலத்தை கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் நடத்த போற தயவுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோட என்னோடும் பேசும், ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம், வேதத்தை எடுத்துக்கொள்வோம்.
வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம் நீங்க மறக்க கூடாது. ஸ்தோத்திரம். மிக மிக முக்கியமான வசனம். ஸ்தோத்திரம். வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ தேவனுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அவனுக்கு அருள் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நம்ம சபைக்கு பரலோகம் போனன்றதுக்காக வரோம்? டைம் பாஸ் பண்ண வரவங்க எத்தனை பேர்? ஸ்தோத்திரம். நமக்கெல்லாம் ஒரே நோக்கம் தானே, ஒரே கோல் தானே. எங்க போனோம்? ஸ்தோத்திரம். எப்ப போக முடியுமா? இயேசு சொன்னது. எப்ப பரலோகத்துக்கு போக முடியும்? நான் ஜெயம் கொண்டு பரலோகத்துக்கு போனது போல நீங்களும் இந்த உலகத்தை ஜெயித்தால்தான் பரலோகம் போக முடியும். நம்ம சீக்கிரம் வர்றதை நம்ம இல்லை, இன்னும் ஜெயிக்க முடியல. அப்ப போவோமா பரலோகம்? சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நான் சத்தியத்தை சத்தியமா சொல்றாளு. ஸ்தோத்திரம். இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தியத்தை சத்தியமா சொல்லணும். அதுக்கு மிஞ்சினா தீமையா இருக்குமா? அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. உன்னையும் கூட்டக்கூடாது, உன்னையும் குறைக்கவே கூடாது. இயேசு சொன்னது உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா? பைபிள் எழுதிருக்கிறது உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா? ஸ்தோத்திரம். அப்ப நீங்களாம் வரலாம் போவீங்களா? ஜெயிச்சிருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். இயேசு தெளிவா சொல்ற. மறுபடியும் சத்தமா ஒருத்தர் மைக்ல வாசிங்க. மைக்ல வாசிங்க. மைக்ல பாடாதீங்கன்ற பாடுறீங்க, மைக்ல வாசிங்கன்ற வாசிக்க மாட்டீங்க. பாடுங்க, வாசிங்க. மைக் வாசிக்கிறவங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க பிடிக்கணும். ரியா எங்க? ரியா அவங்க அம்மா வாசிக்கும் போது பிடிக்கணும். அவங்க கீதா பண்ணு அவங்க அம்மா வாசிக்கும் போது பிடிக்கணும். அவங்களே வாசிக்கிறவங்க பிடிக்க முடியாது. நான் ஜெயம் கொண்டு மைக் வேலை செய்யல. வாசிங்க. நீங்க வாசிங்கம்மா. நான் ஜெயம் கொண்டு கவனிங்க, எல்லாம் கவனிங்க. தயவு செய்து பைபிள் நீங்க திறக்கல மட்டும் இந்த வார்த்தை கேளுங்க, உள்வாங்குங்க, சிந்தையெல்லாம் ஒருமுகப்படுத்துங்க. மைண்ட் எல்லாம் எங்க இருக்குது? கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன்தான். எவன் ஜெயிக்கிறானோ இந்த உலகத்துல, எவன் ஜெயம் பெறுகிறானோ அவனும் என்னோடு கூட சிங்காசனத்தில் பரலோகத்துல உட்காரும்படி ஒரே சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க மறக்கவே கூடாது. நீங்க உலகத்தை ஜெயிக்காவிட்டால் பரலோகம் கிடையாது. பரலோகம் என்பது ஜெயிக்கிறவர்கள் போற இடம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க எப்ப ஜெயிக்கிறீங்களே உலகத்தை, அப்பதான் நீங்க பரலோகத்துக்கு போக தகுதியா இருக்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். இத சொன்னவர் ஜெயிச்சாரா? யோவான் 16:33 ஸ்தோத்திரம். அவர் சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அதை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன வார்த்தை சொல்லுங்க? ஜெயிக்கணும்னா என்ன வரணுங்க? உபத்திரவம் போராட்டம் வராம நான் ஜெயிச்சேன் எப்படி சொல்ல முடியும்? இல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. யாராவது தேர்வு இல்லாமல் வெற்றி பெற்றவர்கள் உண்டோ? எக்ஸாம் இல்லாம பாஸ் ஆனவங்க உண்டாங்க? கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். அப்ப வெற்றி பெறணும்னா, பாஸ் ஆகணும்னா என்ன வரணும்? கண்டிப்பா உபத்திரவம் வரணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் சொல்றாரு 16:33 உங்களுக்கு உலகத்துல உபத்திரவம் உண்டுனா உண்டு இருக்கும். பைபிள் பொய் சொல்லுமா? இதுல இருக்கிற ஒரு எழுத்தும் ஒரு உறுப்பும் ஒழிந்து போகாது. இயேசு தெளிவா சொல்றார், உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உபத்திரவம் வந்தாதாங்க ஜெயிக்க முடியும். ஒண்ணுமே வராம எப்படி ஜெயிப்பீங்க? நீங்க ஜெயிச்சாதான் பரலோகம் போக முடியும். அவ ஜெயிக்கணும்னா நமக்கு என்ன வரணும்? ஸ்தோத்திரம். இயேசு ஜெயித்தேன்னு சொல்றாரு. அவருக்கு பாடு வந்துச்சா? ஸ்தோத்திரம். மத்தேயு 16வது அதிகாரம் 21வது வசனம். ஸ்தோத்திரம். எபிரேயர் 2 கடைசி வசனம். ஸ்தோத்திரம். யாராவது ஒன்னொன்னு வாசிங்க. எபிரேயர் 2 கடைசி வசனம். அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். மத்தேயு 16:21 அது முதல் இயேசு நான் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியர்களாலும் பல பாடுகள் பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்ல தொடங்கினார். இருக்குதா? வாசிங்களா. அது முதல் இயேசு எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு
ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் பாடுபட்டு தான் ஜெயிச்சாரு. சிலுவை இல்லை என்றால் சிங்காசனம் இல்லை. பாடுபடவில்லை என்றால் பரலோகம் இல்லை. பாடுபடணும். ஆமென். ஸ்தோத்திரம். அவர் சிலுவை உங்க மேல வைக்கணும்னு சொன்னேன். எத்தனை பேர் மேல வச்சுக்கிறாருன்னு தெரியல. எத்தனை பேர் விரும்பி கேட்டீங்கன்னு தெரியல. ஸ்தோத்திரம். சிலுவை வைத்த ஒவ்வொரு பக்தர்களும் அதிகமாய் ஆசீர்வாதமாய் இன்றைக்கும் பிதாவின் ஸ்தோத்திர சிங்காசனத்துல இருந்து கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் போது 75 வயசு, 100 வயசுல வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். அதுக்கப்புறம் அவன் அதை அனுபவிப்பதற்கு 75 ஆண்டு கொடுத்தார். அவன் 175 வயசுல தான் செத்தான். அவன் பாடுபட்டு ஜெயிச்ச பிற்பாடு இந்த உலகத்திலே நீங்கள் அனுபவிப்பதற்கு நாட்களை கர்த்தர் கொடுப்பார். யோபு பாடுபட்டு ஜெயிச்சது பிற்பாடு 42வது அதிகாரம் கடைசி வசனத்துக்கு முன் வசனம் சொல்லுது, 4 தலைமுறைகளை கண்டானாம். ஜெயிச்ச பிற்பாடு எத்தனை தலைமுறை? அவ்வளவு நாள் நெடுநாள் உயிரோடு இருந்து 4 பிள்ளைகளின் தலைமுறைகளை கண்டு அப்புறம் தான் செத்தான். ஒரு பாடு நமக்கு இருக்குதுன்னா, இங்கேயே அரியணை உண்டு, சிங்காசனம் உண்டு பூமியிலேயே. அதை காட்டிலும் பரலோகத்துல நமக்கு கண்டிப்பாக என்ன உண்டு? பாடுபடாம ஒண்ணுமே என்ன பண்ண முடியாது. ஸ்தோத்திரம். அரியணை ஏறவே முடியாதுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா நீங்க கவனிக்கணும். இயேசு பாடுபட்டார். இதை சொல்ல தொடங்கின போது சீமோன் பேதுரு என்ன சொன்னார்? ஆண்டவரே, இது உமக்கு சம்பவிக்க கூடாது, இது உமக்கு நேரிடக்கூடாது என்று கடிந்து கொள்ள தொடங்கின போது இயேசு அவனை திரும்பி பார்த்து, எனக்கு பின்னாக போ, தேவனுக்கு பிரியமானதை, தேவனுக்கு சித்தமானதை நீ சிந்திக்காமல் எதை சிந்திக்கிற? மனுஷனுக்கு ஏற்ற விதமாய் சிந்திக்கிறாய் என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாடு வேணாம், பாடு வேணாம் ஆண்டவரே உங்களுக்குன்னு சொன்ன பேதுரு 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனம், 4வது அதிகாரம் 1வது வசனம். சீக்கிரம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசமும் சோதிக்கப்பட்ட பின்புதான் சுத்த பொன்னாக மாறும். விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டிய ஒன்று, அதுதான் பாடு. உங்க விசுவாசத்தை சோதிக்கும்படிதான் வியாதி அனுப்புகிறார். உங்க விசுவாசத்தை சோதிக்கும்படிதான் போராட்டத்தை அனுப்புகிறார். உங்க விசுவாசத்தை சோதிக்கும்படிதான் சாத்தானை அனுப்புகிறார், உங்களை பாவம் செய்ய தூண்டும்படியாக. விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும். நீங்க பாடுபடாமல் ஜெயிக்க முடியாது. ஆமென். ஸ்தோத்திரம். பிரச்சனை வராமலேயே அப்படியே சந்தோஷமா போவது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அது ஆண்டவர் அனுமதிக்கிற வாழ்க்கை அல்ல. வெளியில இருக்கும்போது ஒரு உங்களை போய் சொல்லி கூட்டிருப்பாங்க, சர்ச்சுக்கு வாங்கம்மா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. நான் சொல்றேன், சர்ச்சுக்கு வரவங்க அத்தனை பேருக்கும் தேவ பக்தியாய் நடக்க மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் வசனம் சொல்லுது தீமோத்தேயுக்கு எழுதும்போது. ஆமென். தேவ பக்தியாய் நடக்க நீங்க மனதா இருந்தா என்ன பண்ணுதான் ஆகணும்? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க கண்டிப்பாக பாடுபட்டால் தான். பேதுரு 1:7 சொன்னாரா? 4:1 என்ன சொல்றாரு பாருங்க. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டார், நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றார். பாடுபடுறதுதான் எனக்கு வேணும்னு நீங்கள் அந்த ஆயுதமாக அதை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. பாடுபடக்கூடாது, உனக்கு பாடு வேணாம் ஆண்டவரேன்னு சொன்னார். என்ன சொல்றாரு இப்போ? பாடுபட்டாதான் நான் நடக்குமா? அடுத்த வசனத்துல அப்படியே தொடர்ந்து படிங்க. 4 ஒருவன் அப்படியே வாசிமா தொடர்ந்து. 1:4 1 பேதுரு பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக பாடுபடுறத எனக்கு வேணும்னு சொல்றான். ஸ்தோத்திரம். அப்படி செய்யும் போது என்ன நடக்குமா? வாசிங்க. ஏனென்றால் ஒருவன் மாம்சத்திலே பாடுபடுகிறவனா இருந்தால், பாடுகளை ஏற்றுக்கொள்கிறவனா இருந்தா, கவனிங்க, நல்லா கவனிக்கணும். நீங்க பாடுகை என் வாழ்க்கைக்கு வேணும்னு ஏற்றுக்கொள்கிறவனா இருந்தால், இனி இந்த உலகத்துல வாழுகிற காலம் வரைக்கும் அவன் பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பான். கையை தட்டி எவன் பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பான்? பாடுகளை ஏற்றுக்கொள்கிறவன். சொபஸ்டிகேட்டடா நான் இருக்கிறேன்னு நினைக்கிறவன் பாவத்தை விடவே மாட்டான். ஆமென். பாடு எவனுக்கு வருதோ, உபத்திரம் எவனுக்கு வருதோ, போராட்டம் எவனுக்கு வருதோ, அவன் தான் பாவங்களை விட்டு சரீரத்தில் வாழுகிற காலம் வரைக்கும் பாவத்தை விட்டு போதா? மைண்டுக்குள்ள போதா? ஸ்தோத்திரம். நீங்க பாவத்தை விட்டு ஓயணும்னா உங்களுக்கு பாடு கண்டிப்பா வரணுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு பாடுபட்டு தான் பாவத்தை ஜெயித்தார். அப்படிதானே? எப்படி ஜெயிச்சார் இயேசு பாவத்தை?
பாடுபட்டு தான் ஜெயித்தார். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அதனால பாடுகள் உங்களுக்கு வர வேண்டும், இப்பொழுதே வருவது நல்லது. எரேமியா 3வது அதிகாரம் 24வது வசனம் நினைக்கிறேன். ஸ்தோத்திரம், வாசித்து பாருங்கள். எரேமியா புலம்பல் எரேமியாவின் புலம்பல் 3வது அதிகாரம் அதனுடைய 23 24 வாசிங்க. இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது. ஸ்தோத்திரம், எடுங்க சீக்கிரம், இவ்வளவு நேரம் தடவி இருந்தா. தன் இளம் பிராயத்தில், பாத்தீங்களா? ஸ்தோத்திரம், எரேமியா சொல்றாரு, அவர் சுமந்துட்டு சொல்றாரு, இந்த சின்ன வயசுலயே ஸ்பிரிச்சுவல்ல இப்பதான் கொஞ்சம் வளர்ந்துக்கிறீங்க இல்லையா, இந்த இளம் வயதிலேயே பாடுகளை நுகத்தை ஏற்றுக்கொண்டால் நல்லதுன்றாரு. ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி இல்லை, அப்படி நீங்க ஏத்துக்க விரும்பலன்னா, நல்லா கவனிங்க, பாடுகள் உங்களுக்கு வேணும் என்று விரும்பவில்லை என்று சொன்னால் நீங்க முதலாவது பரலோகம் போக முடியாது. ஆனா பரலோகம் போக முடியாதுக்காக கர்த்தர் உங்களை அழைக்கல. நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம், உங்களை எப்படியாவது கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்துவாராக என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். அப்ப என்ன பண்றார் ஆண்டவர்? இளம் பிராயத்துல இப்ப பாடுகளை நீங்க ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை என்றால், ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், நீங்க இந்த உலக ஓட்டத்தை முடிப்பதற்குள்ளாக உங்களை பாடுகளுக்கு உட்படுத்தி உங்களை புடமிட்டு சுத்திகரித்து தான் அப்புறம் இந்த உலகத்திலிருந்து எடுப்பார். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் பாஸ்டர், ஸ்தோத்திரம், வயசு அவருக்கு 90, ஒரு 5 வருஷம் முன்னாடி நடந்த கதை. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. அவருக்கு 2 பிள்ளைகள் உண்டு, பேரம் பேத்திகள் உண்டு. ஒரு நாள் என்னுடைய ஸ்தோத்திரம் அதான் நண்பர் போதகருக்கு ஒரு போன் வருது. ஸ்தோத்திரம், 90 வயசு அந்த பாஸ்டர் இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்கிறாரு. வயசு இப்போ எவ்வளோ? 90 வயசு. 2 பிள்ளைகள் உண்டு, 2 பிள்ளைகளுக்கும் பேரம் பேத்திகள் உண்டு. அந்த 2வது பையனிடத்திலிருந்து எனக்கு என்னுடைய நண்பர் பாஸ்டருக்கு ஒரு போன் வருது. கவனிங்க. ஸ்தோத்திரம், என்ன தடவைங்கிறீங்கன்னு தெரியலையே பைபிள்ல. போன் வந்துச்சு. ஸ்தோத்திரம், இந்த மெசேஜ் குரூப்ல வருதுங்க. அப்பதான் நீங்க நோட்ஸ் எடுக்கணும். இப்பெல்லாம் நோட்ஸ்லாம் எழுதக்கூடாது. நோட்ஸ் எழுதினா மைண்ட் மாறும். உடனே நான் போடுறேன் குரூப்ல. ஸ்தோத்திரம், நீங்க அதை பார்த்து அப்புறம் நோட்ஸ் எழுதின்னு மறுபடியும் பைபிளை படிங்க. போன் வருது, சீக்கிரம் வீட்டுக்கு வாங்கயான்னு. வீட்டுக்கு போனா 90 வயதில் இருக்கிற அந்த பாஸ்டா இருந்து ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் இருக்கிற அந்த மனிதர் தன் பேத்தி இடத்தில் தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்திருக்கிறார். எத்தனை வயசுல? 90 வயசுல. அதை குற்றமாக சொல்லவில்லை பிள்ளைகள். ஸ்தோத்திரம், ஏன்னா அவர் இருக்கிற கண்டிஷன் பாத்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், பெராலிக் அட்டாக்ஸ். ஒரு கை ஒரு கால் வராது, ஒரு கை ஒரு கால் வராது கண்டிஷன் இப்ப அவர் இருக்கிறது. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், அவருக்கு டாய்லெட் மோஷன் வராது. 3 நாளைக்கு ஒரு தடவை 2வது பையன் கிளவுஸ் போட்டுன்னு கையை விட்டு எடுப்பாரு. கண்டிஷன் என்ன? பாவத்துக்கு சரீரம்லாம் தேவையே இல்லை. சரீரத்துடைய காரியங்கள்லாம் பாவத்துக்கு, ஸ்தோத்திரம், தேவையே இல்லை. ஸ்தோத்திரம், அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த கண்டிஷன்ல 90 வயசுல தன்னுடைய பேத்தி இடத்தில் அந்த போதகர் போய் சந்திக்கும் போது அவர் அந்த போதகரிடத்துல முட்டி போட்டு கண்ணீர் வடித்து, நான் பரலோகம் போவேனா, ஸ்தோத்திரம், எப்படி செஞ்சேன்னு எனக்கு தெரியலையான்னு ஜெபம் பண்ணியான்றாரு. ஸ்தோத்திரம், இல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. 90 வயசுல இருக்கிற, கை கால் வராது இருக்கிற, மோஷன் பெரியா போக முடியாம இருக்கிற, ஊழியம் செய்து ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் இருக்கிற ஒரு மனுஷன். ஆமென். என்ன கேட்கிறாரு? நான் பரலோகம், இல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், பாஸ்டால இதை ஏத்துக்கவும் இல்லை. இவர் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்ன இந்த மனிதரை குறித்து சொல்லட்டும். உடனே அவர் சொன்னார், நான் அவனை புடமிட்டு கொண்டிருக்கிறேன். ஆமென். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அவனை சுத்திகரித்து கொண்டிருக்கிறேன். எப்படி பாவத்தை அழிக்க முடியும்? எப்படி பாவத்தை அழிக்க முடியும்? வெளியே கொண்டாந்துதான். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படியே உள்ளகத்தை அப்படியே அழிக்க முடியாது. பாவத்தை வெளியே, ஸ்தோத்திரம், ஆகான கொண்டாந்து வெளியே நிறுத்தினாதான் அழிக்க முடியும். உள்ள கும்பல்லே வர முடியும் அழிக்கவே. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவனை புடமிட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். ஸ்தோத்திரம், நான் ஜெபம் பண்ணிட்டு அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு உடனே சொல்லாம வந்துட்டார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதுக்கப்புறம் 4 ஆண்டுகள் கழிச்சு, ஸ்தோத்திரம், அவர் மரித்தார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. 90 வயசானாலும் உங்களோடு கூட இருக்கிற பாவம் உங்களை விட்டு போகவே. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நான் தான் அறிக்கை செஞ்சுட்டேனே. அறிக்கை செஞ்சுட்டீங்க, மன்னிச்சிட்டாரு. ஸ்தோத்திரம், ஆனா பாவத்தினால் வர விளைவுகளை நீதான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்லையா? ஒரு டெமோ சொன்ன, எத்தனை பேர் பாத்தீங்க? அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. பிரியா வச்சு சொன்னேன், பாவம் மன்னிக்கப்படும், ஆனால் அதனுடைய தண்டனை, பனிஷ்மெண்ட்டை நீ கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனுஷன் எதை விதைக்கிறான் அதை அறுத்து
அதனால பாவத்தை வெளியே கொண்டாந்து ஆண்டவர் சுத்திகரிக்காம உங்களை பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போக மாட்டார். அப்ப ரொம்ப கஷ்டப்படுறதை விட இப்பவே என்ன பண்ணிடணும், ஆண்டவரே இளம் பிராயத்திலேயே என்ன பண்ணிருப்பான், சுத்திகரிப்பதற்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே மனப்பூர்வமா ஒப்பு கொடுக்கணும். ஸ்தோத்திரம். பாடுகளுக்கு என்ன உட்படுத்துப்பா, ஸ்தோத்திரம். பாடுகளுக்கு உட்படுத்துப்பா, ஸ்தோத்திரம். இயேசுவை பாடுகளுக்கு உட்படுத்தினது யாரு? ஏசு 53 தேவனோ அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார்னு சொல்றாரு. ஸ்தோத்திரம். தேவன் தான் பாடுகளுக்கு இயேசுவை உட்படுத்தினார் என்று சொல்லி 8வது வசனம் நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். 53 8வது 9வது வசனத்துல இருக்குது. தேவனோ அவரை நொறுக்க சித்தமாகி பாடுகளுக்கு உட்படுத்தினார். 11 பாருங்க. ஸ்தோத்திரம். அவர் ஆத்ம வருத்தத்தின் கலனை கண்டு திருப்தி ஆவார். அதுக்கு மேல கர்த்தரோ அவரை அப்பா உங்களுக்கு தடவி கண்டுபிடிச்சு எங்க இருக்குது எல்லாம் சொல்லணும். வாசிங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, பாத்தீங்களா, பாடுகள் உட்படுத்துறது யாரு? இயேசுவை சரியான வாலிப வயதுல, இளம் வயதுல பாடுகளுக்கு உட்படுத்தினார். இன்னொரு பாஸ்டர் இருந்தாரு, கவனிங்க. சொல்லுங்க அல்லேலூயா. இன்னொரு பாஸ்டர் இருந்தாரு. ஸ்தோத்திரம். ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பாஸ்டர் கதையை சொல்றேன். சொல்லுங்க அல்லேலூயா. எங்கேயாவது ஒரு பஸ்லயாவது, ட்ரெயின்லயோ, பஸ் ஸ்டாண்ட்லயோ எங்கேயாவது ஐயா சோத்திரன்ட்டா போதும். சொல்லுங்க அல்லேலூயா. பாஸ்டர் சோத்திரம் சொல்லுவேன்ல, சொல்லுங்க அல்லேலூயா. சோத்திரம் ஏன்ட்ட போதும். ஸ்ரீபாலாபா சதபாலாபா அப்படியே பயங்கரமா அந்நிய வாசல் நிரம்பி அப்புறம் தான் சோத்திரம் பண்ணுவார். சொல்லுங்க அல்லேலூயா. அது பஸ் ஸ்டாண்டும் பார்க்க மாட்டாரு, பஸ்ஸுனும் பார்க்க மாட்டாரு, ட்ரெயினும் பார்க்க மாட்டாரு, பப்ளிக் பிளேஸ்னும் பார்க்க மாட்டாரு. சோத்திரம் ஏன்ட்ட முடிஞ்சுது. அவன் சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவரு ஸ்தோத்திரம் ஊர்ல எப்படி இருக்கிறாரு? ஸ்தோத்திரம். இவரு ரிட்டையர் ஆயிட்டாரு. வயசு இப்ப அவருக்கு 90 வயசு இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த கண்டிஷன்லயும் அவர் ஸ்தோத்திரம் சொன்னா அப்படிதான் சொல்லுவார். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். என்னுடைய நண்பர் அந்த ஊருக்கு பக்கத்து ஊர்ல தான் அந்த பாஸ் இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். அதனால அந்த ஊர்ல அந்த பாஸ் இப்படி எப்ப பார்த்தாலும் ஸ்தோத்திரம், எங்க பார்த்தாலும் ஸ்தோத்திரம் சொன்னா அந்நிய பாஷையில நிரம்பி சொல்றாரு. அவர் போய் ஒரு 8 பார்த்துட்டு வருவோம் ஊருக்கு போனதுனால அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர் பக்கத்துல ஒரு ஊர்ல அவர் இருக்கிறாரு. அந்த ஊர்ல போய் பார்க்கலான்ட்டு இவர் போயிருக்கிறாரு. சொல்லுங்க அல்லேலூயா. ஊர்ல கிராமத்தெல்லாம் சும்மாவே சித்தி, அத்தை, மாமா, மாமின்னு கூட்டுப்பாங்க. ஸ்தோத்திரம். உறவு இல்லைனாலும் ஸ்தோத்திரம். அப்படி இருக்கிற அந்த தாத்தாவுடைய மருமகள் ஸ்தோத்திரம் அங்க இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அவரை போய் பார்க்க போகும்போது அவர் இல்ல. அவங்க மருமகளை பார்த்துட்டு அத்தை அத்தை எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு இவரு பாஸ்டர். ஸ்தோத்திரம். மாமா எப்படி இருக்கிறாரு, உங்க மாமனார் எப்படி இருக்கிறாரு அப்படி சொல்லி கேட்கும்போது ஸ்தோத்திரம் அப்படி கேட்டவர் அடுத்த பதில் சொல்றாரு, அவர் நல்லாதான் இருப்பாரு. ஏன்னா எங்க பார்த்தாலும் யார் சோத்திரம் சொன்னாலும் எப்படிதான் சோத்திரம் சொல்றாரு. அதனால அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்காது, அதனால அவர் நல்லாதான் இருப்பாருன்னு நினைக்கிறேன்னு இவரே பதில் சொல்லிட்டாரு. எப்படி இருக்கிறாருன்னு கேட்டுட்டு அதுக்கு அந்த அம்மா சொன்ன பதில் சொல்லுங்க அல்லேலூயா. அட நீ வேறப்பா. சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். போன மாசம் களத்து மோட்டுக்கு போயிருந்தேன் நானு. சொல்லுங்க அல்லேலூயா. களத்து மேடுனா நெல்லு, கோதுமை அதெல்லாம் கொண்டாந்து அடிச்சு அந்த தாள்ல இருந்து பிரிக்கிற இடம் களத்து மேட்டுக்கு. களத்து மேட்டுல வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது வேலைக்கு அந்த ஆட்களை பார்வையிடும்படி நான் போனா ஸ்தோத்திரம், உங்க தாத்தா, உங்க மாமான்றிய உங்க தாத்தா ஸ்தோத்திரம் ஒரு பாட்டி ஆண்டை இப்படி பேசினுக்கிறாரு. என்ன பேசினுக்கிறாரு? நம்ம வாலிபத்துல எப்படிலாம் இருந்தோம். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க. அவர் பேசுறத கேட்டா இப்ப கூட என் காது கூசுதுப்பா. நீ அவர் போய் நல்லா இருப்பாருன்னு சொல்றேன் அப்படின்ச்சான். சொல்லுங்க அல்லேலூயா. 90 வயசானாலும் 100 வயசானாலும் உள்ளகிற பாவம் அவர் சுத்திகரிக்காம போவே போவாதுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. போவே போவாது. ஸ்தோத்திரம். நான் அறிக்கையிட்டேன் போவாது. சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் புடமிட்டால் தான் போகுங்க. ஸ்தோத்திரம். அதனால நீங்க பாவத்தை ஜெயிக்க வேண்டிய சமயம் அவர் புடமிடுகிற சமயம். அவர் பாடுபடும் போது, உங்களுக்கு பாடுகளை அனுபவிக்கும் போது, யோசேப்பை போல அதே புலம்பல் 3ல வாசித்தமே, இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது, அவரே அதை தன்மேல் வைத்தான் என்று தனித்திருந்து மௌனமா இருக்க கடவன். யோசேப்புக்கு 17 வயசுல பிரச்சனைங்க. சகோதரர்களால பிரச்சனை, அடிக்கிறார்கள். வாயை திறந்தானா, குழியில போட்டாங்க கத்தனானா, இஸ்மாயில் இடத்துல விட்டு போட்டாங்க கத்தனானா, பேசினானா, அங்கிருந்து போத்திபார் வீட்டுல அவங்க மனைவி குற்றம் சுமத்துறா பேசினானா, சிறைச்சாலையில இருந்தான் பேசினானா. இப்ப என் மேல சிலுவை வச்சுக்கிது நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால என்ன பண்ணலாம், வாய
சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஆட்டை போல, தன்னை மயிர் கத்திரனுக்கு முன்பாக சத்தமிடாத இருக்கிற ஆட்டை போல தன் வாயை, 7வது வசனம் 53:7. இயேசு அடிக்கும் போது ஸ்தோத்திரம், யார் சொல்லு சொல்லுன்னு அடிக்கிறான், வாயை திறந்தரா? ஏன் சிலுவை சுமக்கும் போது வாயை திறக்காத இருக்கிறது நல்லது. சொல்லுங்க அல்லேலூயா. பிரச்சனை உனக்கு அவர் வச்சுக்கிறாருன்னு நீ நம்பிட்டீனா, உன் மேல சிலுவை வச்சுட்டாருன்னா, அவர் சிலுவை எடுக்கிற வரைக்கும், சுத்திகரிக்கிற வரைக்கும் என்ன பண்ண மாட்டாராம்? பேசவே மாட்டார், அமைதியா இருப்பார். அது போல நீ என்ன பண்ணணும்? பேசவே கூடாது என்று சொல்லி இங்க வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, அப்படி சிலுவை உங்க மேல் வைக்கப்பட்டால்தான், நீங்கள் பாடுகளுக்கு உட்பட்டால்தான் பரலோகத்துல போக முடியும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி பாடுகள் உங்களுக்கு வரும்போது நீங்க எப்படி அதை ஜெயிக்க முடியும்னு சொன்னா, எபிரேயர் 12:2 ஸ்தோத்திரம் அழகா எபிரேயர் ஆக்கியோன் சொல்லுகிறார். எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனம், இப்படி பிரச்சனைகள் பாடுகள்லாம் வரும்போது இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். வாசிங்க எபிரேயர் 12:2. அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்திலே வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். எங்கேயும் சொல்றாரு, அத சிலுவையை ஜெயித்து தான் எங்க இருக்கிறாரு? சிங்காசனத்துல வலது பார்சத்துல வீற்றிருக்கிறது போல. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களிலே சோர்ந்து போகிற போது இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பிரச்சனை உங்களுக்கு அதிகமாகுதா? யார நானு? போராட்டம் அதிகமாகுதா? எல்லாத்தையும் சகித்த அவரையே நினைத்து கொண்டால் இந்த பாடு உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதில் சொல்லுங்க அல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனை யோசேப்புக்கு, அவன் அவரையே நினைத்து கொண்டு ஸ்தோத்திரம் வாயை திறவாமல் இருந்தான். என கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே ஸ்தோத்திரம். மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. ஸ்தோத்திரம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, எதுக்காக அவர் அந்த சிலுவையை சகிச்சாராம்? இதுக்கப்புறம் என்ன இருக்குது? இதுக்கப்புறம் என்ன இருக்குது? சந்தோஷம் இருக்குதுங்க. அவர் போற இடம் எப்போதும் சந்தோஷங்க. கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துக்கம் இல்லை, துயரம் இல்லை, எப்போதும் சந்தோஷம். எங்க போறாரு அவரு இப்போ? அதை முன்னாடி வச்சுட்டாராம். தமக்கு முன் அவர் வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை, அசிங்கத்தை, பாடுகளை எண்ணாமல் ஸ்தோத்திரம் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. நமக்கு பிரச்சனை வரும்போது, பாடு வரும்போது நமக்கு முன்பாக என்ன தெரியணும்? சந்தோஷம், பரலோகம் தெரியணும். ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. அவர் உங்க மேல வைக்கிற அளவுக்கு நீங்க அவருக்கு பிரியமா இருக்கிறீங்களான்னு பார்க்கணும். அடுத்ததான் சொல்ல போறோம் பாயிண்ட். ஸ்தோத்திரம். அதனால நீங்க முக்கியமா நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், பாடுபடுகிறதை இந்த இளம் பிராயத்திலே நீங்கள் அனுமதிக்கும்படி உங்களை ஒப்பு கொடுக்கணும். எல்லாரையும் பாடுகளுக்கு உட்படுத்த மாட்டார். 12 பேர் சகோதரர்கள் யோசேப்பு கூட பிறந்தவங்க. ஆனா 11 பேரை தள்ளி 12வது ஆளை ஆண்டவர் எட்டி பிடித்தார். ஆமென். 8 பேர் தாவீதுடைய வீட்டுல, 7 பேரை தள்ளி 8வது தாவீதை கர்த்தர் தூக்கி பிடித்தார். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. எங்க வீட்டுல 10 பேர், 9 பேரை தள்ளி 10வது என்ன கர்த்தர் தூக்கி இருக்கிறார். ஆமென். உங்களை தூக்குறதுக்கு நீங்க அவருக்கு பிரியமா இருக்கணும். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் உங்க மேல அன்பு செலுத்துவதற்கு நீங்கள் பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டும். எதுலெல்லாம் அவர் உங்க மேல அன்பு செலுத்துவார்? நேரத்தோடு கரெக்டா சபைக்கு வந்தீங்கன்னா உங்களை ரொம்ப நேசிப்பார். பரவாயில்ல, என் புள்ள தாகத்தோடு என்னை தேடுவதற்கு 7 மணிக்கெல்லாம் வந்து உட்காந்துங்குது. ஸ்தோத்திரம். சிமியோன் ஐயா ஸ்தோத்திரம். நான் 7 மணிக்கு வந்தேன், 7 மணிக்கு உட்காந்துங்கிறாரு. ஸ்தோத்திரம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அவர் மேலதான் ஆண்டவர் பிரியமா இருப்பார். அவரை தான் பாடுகளுக்கு உட்படுத்துவார். அவர் தான் சுத்திகரிப்பார், பரலோகம் கொண்டு போவார். எல்லாரையும் ஆண்டவர் சுத்திகரிக்க முடியாது. அவருக்கு பிரியமானது என்னது என்பதை சோதித்து பார்த்து அதில் நடப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுத்தால்தான் உங்களை புடமிடுவார், உங்களை சுத்திகரிப்பார், பரலோகத்திலே சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்காரும்படி அருள் செய்வார். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா நல்லா மைண்ட்ல வச்சுங்க, நீங்க சபைக்கு வருவதனால பரலோகம் போகவே, உலகத்தை ஜெயிக்காமல் நீங்கள் பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டு அதுல ஒரு ஜெயத்தை காணாமல் நிச்சயமா பரலோகம் போக முடியாது என்று நான் சொல்லவில்லை. என் சத்திய வேதம் இயேசுவின் வாயிலிருந்து சொல்லப்பட்ட வார்த்தை. வெளிப்படுத்தல் 3:21 மறுபடியும் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 21வது வசனம் என்ன சொல்லுகிறது? நான் ஜெயித்தபடியினாலே பரலோகத்திலே பிதாவின் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறேன். யார் ஜெயிக்கிறானோ என்னை பின்பற்றி என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன், மற்றவங்களுக்கு எல்லாம் அருள் செய்ய மாட்டேன். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்னோடு கூட உட்காரும்படி அருள்
அதனால நீங்க இன்னிலிருந்து முயற்சி பண்ணுங்க, நான் எப்படியாவது இந்த உலகத்தை பாடுகளை ஜெயிக்கணும். ஜெயிச்சாதான் எனக்கு என்ன உண்டு? ஸ்தோத்திரம். அடுத்த அடுத்த இடத்துக்கு போக முடியும். 10வது பாஸ் பண்ணாதான் 11வது. ஸ்தோத்திரம். 10வது ஃபெயில் ஆனா 11வது போக முடியாது. 10வது அப்ப இந்த உலக வாழ்க்கையை ஜெயித்தால் தான் எங்க போக முடியும்? ஆமா, பரலோகம் போக முடியும். ஜெயிக்கல தோத்தீங்கன்னா எங்க போக முடியும்? பாதாளத்துக்கு போக முடியும். அதனால நீங்க ஜெயிக்கிறவர்களாய் வாழ உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எப்படி ஜெயிக்க முடியும் என்பதை தான் 1 யோவான்ல எழுதும்போது, யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனத்துல 2 காரியங்களை சொல்லுகிறார். முதலாவது நீங்க ஜெயிக்க வேண்டுமானால் தேவனால் பிறக்க வேண்டும். கவனிங்க, ஸ்தோத்திரம். தேவனால் பிறந்தால்தான் ஸ்தோத்திரம் நீங்கள் உலகத்தை ஜெயிக்க முடியும். ஸ்தோத்திரம். நாம் தேவனால் பிறந்திருக்கிறோமா? ஸ்தோத்திரம். கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். தேவனால் பிறந்தவர்களுக்கு அவருடைய வித்து உள்ள இருக்குது. 3:9ல அந்த வித்து தான் புது சிருஷ்டியின் ஆவி, பரிசுத்த ஆவி, பிதாவின் ஆவி. இந்த வித்து ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது அவனை யாருமே போதித்து நடத்த வேண்டியது இல்லை. அதுவே போதிக்கிறபடினாலே அவன் சரியானபடி வாழ்வான். அதனால அவன் பாவம் செய்ய மாட்டான். பாவம் செய்யாதவன் ஸ்தோத்திரம் எங்க போயிடுவான்? அதனால கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் யாரால பிறக்கணும்னு சொன்னேன்? தேவனால் பிறக்கணுங்க. இல்லை சொல்லுங்க, அல்லேலூயா. தேவனால் பிறப்பதுன்னா என்னங்க? ஸ்தோத்திரம். அதே 5:1 வாசிங்க. 1 யோவான் 5:1. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவன் தான் தேவனால் பிறந்தவன். எத்தனை பேர் இங்க விசுவாசிக்கிறீங்க இயேசுவே கிறிஸ்துன்னு? கையை தூக்கி காட்டுங்க. கிறிஸ்துனா என்னது? இயேசுவே கிறிஸ்துவானவர் என்று விசுவாசிக்கிறவனே தேவனால் பிறந்தவன், உலகத்தை ஜெயிக்கிறவன் சொல்லுது. இயேசுவே கிறிஸ்துன்னு விசுவாசிக்கிறீங்களா? கிறிஸ்துனா என்னது? இயேசுனா ஜனங்களின் பாவங்களை நீக்கி மன்னிக்கிறவர். ஸ்தோத்திரம். கிறிஸ்துனா என்னது? தெரியாதா? ஸ்தோத்திரம். எப்படி தெரியாமே போறது? ஸ்தோத்திரம். இயேசுவானவர் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவனே. ஸ்தோத்திரம். கிறிஸ்து என்னால் வேற ஒண்ணும் இல்லை, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அர்த்தம். இல்லை சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசு யாரு? சொல்லுங்க, இயேசு யாரு? இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதை விசுவாசிக்கிறவன் தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். அவன் தான் தேவனால் பிறக்க முடியும். ஸ்தோத்திரம். இப்பதான் உங்களுக்கு தெரியுது கிறிஸ்துனா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். நீங்க எப்படி விசுவாசித்திருப்பீங்க? நீங்க எப்படி தேவனால் பிறந்திருப்பீங்க? ஸ்தோத்திரம். ஏன்னா அந்த அபிஷேகம் தான் நமக்குள்ள கொடுக்கப்படுகிறது. இயேசுவை விசுவாசிக்கும் போது அவர் மேல இருந்த அபிஷேகம் தான். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது புறாவை போல மத்தேயு 3ல அவர் மேல வந்து பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர் தான் டீச் பண்ணார், அவர் தான் போதித்தார், அவர் தான் அவரை நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோமே. அந்த அபிஷேகம் தான் அவரை விசுவாசிக்கும் போது நமக்குள்ளே கொடுக்கப்படுகிறது. அது 5:5 வாசிங்க. 5:5. யோவான் ஃபர்ஸ்ட் கிறிஸ்து என்று நீங்க விசுவாசிக்கணும். அடுத்தது 5:5. இரண்டாவது இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே. ஸ்தோத்திரம். இரண்டாவது தேவனால் பிறக்கணும்னா ஸ்தோத்திரம் கிறிஸ்து அப்படின்னு முதல்ல நீங்க அவரை விசுவாசிக்கணும். இரண்டாவது அவர் யாரு? தேவனுடைய குமாரன், மனுஷகுமாரன் விசுவாசிக்கணும். அப்பதான் நீங்க என்ன பண்ண முடியும்? மறுபடியும் தேவனால் பிறக்க முடியும். எதற்காக ஒரு மனுஷனாக உலகத்தில் அனுப்பினார்? மனுஷனுடைய ஆவிதான் மனுஷனுக்கு சேரும். புரியுதுங்களா? அவர் இந்த உலகத்துல பிறக்க வச்சு 33 வருஷம் இந்த உலகத்துல வாழ வச்சு பாவம் செய்வதற்கு ஏதுவான எல்லா சூழ்நிலைகளும் அவரை நெருக்கும் போது பாவம் செய்யாதபடி தன்னை பாதுகாத்து கொண்டு, அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா, குற்றமில்லாத ரத்தத்தை சிலுவையிலே சிந்தும்படியாக சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கும்படியாக இந்த உலகத்துல 100க்கு 100 மனுஷனாக இந்த உலகத்துல அவரை வாழ வைத்தார். எனக்காக அவரை ஒப்பு கொடுத்தார் என்று நீங்க விசுவாசிக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். இயேசுவை கடவுள் நீங்கன்னா நீங்க ரட்சிக்கப்படவே மாட்டீங்க, தேவனால் பிறக்கவே மாட்டீங்க. ஏன்னா அவருடைய ஆவி உங்களுக்கு, கடவுளுடைய ஆவி உங்களுக்கு செட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்ல. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால நல்லா புரிஞ்சுங்க. இரண்டாவது நீங்க தேவனால் பிறக்க வேண்டுமானால் இயேசு யாரு? தேவன் இல்லை, தேவனுடைய குமாரன். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. என்ன ரொம்ப கவலையாகிறீங்களா விஜய் சிஸ்டர்? பல்வலியா? இயேசு யாரு சொல்லுங்க? முதல்ல சொன்ன இயேசு யாரு?
கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இரண்டாவது அவர் யாரு சொல்லுங்க, வாயினால் அறிக்கை செய்யுங்க. தேவனுடைய குமாரன். குமாரன்ங்க. நமக்கு தெரியலங்க, பிசாசுக்கு தெரியுது. பிசாசு என்ன சொல்லிச்சு பாருங்க இயேசுவை பார்த்து. மார்க் 5வது அதிகாரம் 5வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனமா 4வது வசனமா? தேவனுடைய உன்னதமான குமாரனே, எங்களை வேதனைப்படுத்த ஏன் வந்தாய்? மார்க் 5:4. உன்னதமான தேவனுடைய பிசாசு என்ன சொல்லுது? லேகியோன் பிசாசு பிடிச்ச பிசாசு சொல்லுது, நீ தேவன் இல்லை, உன்னதமான தேவனுடைய குமாரன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சோதரன் நமக்கு தெரியல இது வரைக்கும் இயேசு யாரு. பிசாசுக்கு தெரியுது, நமக்கு ஸ்தோத்திரம். எல்லாமே பிசாசுக்கு அதிகமாக இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப ரெண்டாவது, நீங்க தேவனால் பிறக்க வேண்டுமானால் இயேசு எனக்காக மனிதனாக இந்த உலகத்துல வந்த தேவனுடைய குமாரன் என்று நீங்க என்ன பண்ணணும்? விசுவாசித்து அறிக்கை செய்யணும். உண்மையாக இயேசு எனக்காக இந்த உலகத்துல வந்தார், என்னுடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். ஸ்தோத்திரம். 1 பேதுரு 1:22-24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படியாக அவர் தாமே நமது பாவங்களை தமது சரீரத்தில் சிலுவையில் சுமந்தார். ஆமென். அவர் தாமே வாலண்டரியா நமது பாவங்களை தமது சரீரத்தில் சிலுவையில் சொல்லுங்க, அல்லேலூயா. இதை உங்க வாயினால் அறிக்கை செய்திருக்கிறீங்களா? ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை நீர் சிலுவையிலே சுமந்து தீர் தீர் என்று சொல்லி கண்ணீரோடு தேவ சமூகத்தில் அறிக்கை செய்கிற போது மறுபடியும் பிறக்கிற அனுபவம் வருகிறது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இதை நிக்கோதேமு கிட்ட சொல்றாரு யோவான் 3வது அதிகாரத்துல, நீங்கள் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் காண மாட்டீங்க. பிரவேசிக்கிறது அப்புறம் ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கணும்னா, ஸ்தோத்திரம், முதலாவது என்ன பண்ணு? எப்ப பாப்ப? எப்படி பாப்ப? பரலோக ராஜ்யம் என்னன்னு சொன்னேன்? பிதா, குமாரன், பரிசுத்த, இவங்க தான் பரலோகத்துல இருக்கிறவங்க. அவங்க ஆளுகை செய்யறது தான் ராஜ்யம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இங்க என்ன சொல்றாரு? ஸ்தோத்திரம், நீங்கள் மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை காணவே மாட்டீர்கள். யார் ஒரு வாழ்க்கையில மறுபடியும் பிறந்த அனுபவம், பாவங்களை அறிக்கையிட்டு மறுபடியும் பிறந்த அனுபவம் இருக்கிறதோ அவர்கள் பரலோக ராஜ்யத்தை பார்ப்பார்கள். ஸ்தோத்திரம். பிதாவை பார்க்க முடியும், இயேசுவை பார்க்க முடியும், பரிசுத்த ஆவியானவரை பார்ப்பார்கள் முதல்ல. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன்னா அவங்க உங்களுக்குள்ளே வந்துறதுனால நீங்க பார்க்கலாம், பேசலாம், அவங்களோட பழகலாம். யாருக்கு இது நடக்கணும்? மறுபடியும் பிறந்தவர்கள். இந்த மறுபடியும் பிறந்தவர்கள் யாரு? தேவனால் பிறந்தவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இதுக்கு அடையாளமா தான் 5வது வசனத்துல ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும். அப்படி பிறக்கும் போதுதான் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கக்கூடிய கிருபை நமக்கு உண்டாகிறது. ஸ்தோத்திரம். தேவனால் பிறக்கணும், அதுக்கு அடையாளமா மறுபடியும் பிறக்கணும், அதுக்கு ஆதாரமா தான் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஜலத்தினால் பிறக்கும் போது புது சிருஷ்டியின் ஆவி அவர்களுக்குள்ளே பிறக்கிறது. யாருக்குள்ளே? தேவனால் பிறந்து மறுபடியும் பிறந்திருக்கிறவர்களுக்குள்ளே. ஞானஸ்தானம் பெறும்போது, ஸ்தோத்திரம், கடந்த வாரத்துல ஞானஸ்தானம் 6வது நடத்தப்பட்டது. ஸ்தோத்திரம். அவங்க அப்பா சொன்ன சாட்சி எனக்கு போன்ல, அவர்களை நேரடியாக ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்திருந்தாலும் அவர்கள் மறுபடியும் பிறக்கும் வரை அவங்களை விடவே இல்லை. ஒவ்வொரு நாளும் ஜெபம் நடத்தி, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, ஒவ்வொருவரும் அழுகையோடு ஒப்பு கொடுத்த பிற்பாடுதான் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நான் நம்புறேன், என் பிள்ளைகள் மறுபடியும் பிறந்திருக்கிறார்கள், தேவனால் பிறந்திருக்கிறார்கள் என்று சாட்சி சொன்னார் எனக்கு போன்ல. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது இல்லாம நேரா உங்களுக்கு சொன்னாரு, ஸ்தோத்திரம், என் பிள்ளைகள் என்னோடு கூட திருவிருந்து எடுக்காதது எனக்கு வேதனை கொடுத்தது என்று சொன்னாங்க 2 பேருமே. இங்க நிறைய பெற்றோர்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு வேதனையும் வரலையா? உங்க பிள்ளைங்க உங்க கூட திருவிருந்து எடுக்கலையே, எந்த வேதனையும் வரலையா? அந்த சாட்சி கேட்ட பிறப்பும் வேதனை வரலைன்னா என்ன பண்றது உங்களை? ஸ்தோத்திரம். நல்லா மறுபடியும் சொல்றேன், உங்க பிள்ளைகளை குறித்த கணக்கை நீங்க தான் கொடுக்கணும். ஸ்தோத்திரம். பரலோகம் போறது எனக்கே கேள்விக்குரியாகுது பாஸ்டர், அவங்கள வேற எங்க தள்ளி விடுறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? திருவிருந்து எடுக்கும்போது உங்களுக்கு உறுத்தணுமே. ஸ்தோத்திரம். ஜெயிச்சாதான், உலகத்தை ஜெயிச்சாதான், மறுபடியும் பிறந்தாதான் திருவிருந்து கொடுக்குறோம். உலகத்தை ஜெயிச்சாதானே பரலோகம் போக முடியும். அப்ப ஏன் உங்க பிள்ளைங்க மேல ஒரு அக்கறை இல்லை? அவங்களாம் பரலோகம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. ஞானஸ்தானம் கொடுக்காது இருக்கிற பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க நரகத்துக்கு போகணும்னு விரும்புறீங்களா? ஸ்தோத்திரம்.
உங்க பிள்ளைகளுக்கு சரியான ஞானசனம் கொடுக்கிற வயது நம்முடைய அட்வென்ட் சட்டத்துல 13 வயது என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை வயசு? 13 வயசுக்கு மேலாகி இன்னும் ஞானசனம் கொடுக்கலனா நீங்கள் அவர்களை நீங்களே உங்கள் கைகளினால் நரகத்தில் தள்ளி கொண்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். உலகத்தை அவர்கள் ஜெயிக்கவே முடியாதுங்க. தேவனால் பிறக்காவிட்டால் உலகத்தை ஜெயிக்கவே, அதுதான் 1 யோவான் 5:4 வாசித்தோம். தேவனால் பிறந்த எவனும் தேவனால் பிறக்காத எவனும் உலகத்தை ஜெயிக்க, அப்படிதான் அந்த வசனத்துக்கு அர்த்தம். தேவனால் பிறந்த எவனும் உலகத்தை ஜெயிக்கிறான் தானே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு ஸ்தோத்திரம் புதிராத கூட இருக்கும். ஸ்தோத்திரம். உங்க செயலாளரே வாசிப்பார் சட்டத்துல இருந்து. வாங்க ஐயா, முன்னாடி வாங்க. வாங்க ஐயா, அது 2வது பாயிண்ட். ஞானஸ்தானத்துல 2வது பாயிண்ட். மைக்ல வாசிங்க. ஞானஸ்தானத்தின் சட்டத்திட்டம் 14 வயது அடைந்தவர்களை உடனடியாக ஞானஸ்தானத்திற்கு ஒழுங்கு செய்ய வேண்டும். போதும். இருக்குதா? ஸ்தோத்திரம். வாஸ்தவரே மைண்ட்ல வச்சுக்கணும். ஸ்தோத்திரம். 14 வயசு நிரம்பியவர்களுக்கு உடனே என்ன பண்ணமா? உடனே ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தம் செய்ய வேண்டும் என்பது நம்முடைய அட்வென்ட் சட்டம். சபைக்கு வந்தீங்கன்னா எல்லாத்தையும் தானே ஏத்துக்கணும். சட்டத்தை தானே ஏத்துக்கணும். அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. பரலோக சட்டம் என்ன அப்படின்னா, அவங்க நன்மை தீமை அறிகிற வந்துட்டாவே ஞானஸ்தானம் கொடுத்தோம்ன்றாரு. ஸ்தோத்திரம். இந்த பிளஸிங் டிவி ஓனர் ஆலன் பால் இருக்காருல்ல, அவர் 12 வயசுல ஞானஸ்தானம் எடுத்தாராம். எத்தனை வயசுல? அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால உங்க பிள்ளைகளை நீங்கள் உண்மையாக பரலோகத்துல உங்க கூட பார்க்கணும்னா, ஸ்தோத்திரம், நீங்க இல்லைனாலும் அவங்க பரலோகத்தை பார்க்கணும்னா நீங்க என்ன பண்ண? கண்டிப்பா தேவனால் பிறந்துதான் உலகத்தை என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும் என்று சொல்லி இங்க வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்காரு தேவ ஜனமே, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உலகத்தை ஜெயித்தால்தான் நான் பரலோகத்துக்கு போக முடியும். பாடுகளை ஜெயிக்க, உபத்திரவங்களை ஜெயிக்க, போராட்டங்களை ஜெயிக்க, நமக்கு எதிரிடாய் வருகிற பாவங்களை ஜெயிக்க நாம் முதலாவது தேவனால் பிறந்திருக்க வேண்டியது அவசியம். அதற்கு அடையாளமாய் ஞானஸ்தானம் எடுத்திருக்க வேண்டியதும் அவசியமா இருக்கிறபடினாலே உண்மையாகவே உங்க பிள்ளைகள் மேல கரிசனை உள்ளவர்கள் இந்த ஆராதனை முடிஞ்ச பிற்பாடு, ஐயா அடுத்த மாசம் எங்க பிள்ளைங்களுக்கும் ஞானஸ்தானம் கொடுத்துருங்க ஐயா, அவங்களாவது பரலோகம் போட்டோம் அப்படின்ற நல்ல மனதோடு ஒப்பு கொடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது. செயலாளர் இடத்துல பேரு இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் வந்து கணக்கு கேட்கும்போது என்ன சொல்லுவீங்கன்னு தெரியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் வாசிப்போம். 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம், அப்ப உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டுமானால் முதல் கண்டிஷன் என்னதுங்க? தேவனால் பிறக்கணும். ஸ்தோத்திரம். எப்படி பிறக்கிறது தான் இப்ப சொல்லிட்டேன். எப்படி பிறக்கணும்? இயேசுவானவர் கிறிஸ்து என்று முதலாவது விசுவாசிக்க வேணும். அப்புறம் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்யணும். இதை நீங்கள் விசுவாசித்து தேவனுடைய சமூகத்துல என்ன பண்ணோம்? மனம் திரும்பி என்னுடைய பாவத்துக்காக இயேசு அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ஸ்தோத்திரம், பாதாளம் வரைக்கும் சென்று மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழும்பி இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்து அறிக்கை செய்து கண்ணீரோடு தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கிற போது மறுபடியும் பிறக்கிற அனுபவம் வருகிறது. இதற்கு அடையாளமாய் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கும் போது தேவனுடைய ஆவி உங்களுக்குள் கடந்து வருகிறது. இதுதான் 1 யோவான் 3:9 சொல்றோம். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான், ஏனெனில் தேவனுடைய வித்து அவனில் நிலைத்திருக்கிறபடினாலே அவன் பாவம் செய்யவே மாட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால முதலாவது நீங்க பாருங்க, தேவனால் பிறந்திருக்கிறீங்களா இல்லைன்னா இன்னைக்கே போய் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்யுங்க. ஸ்தோத்திரம். கிறிஸ்து என்று அறிக்கை செய்யுங்க. ஸ்தோத்திரம். அவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்யுங்க. மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துக்கு நேரம் முழங்கால் படியிட்டு நீங்க செஞ்ச எல்லா பாவத்தையும் என்ன பண்ணுங்க? அறிக்கையிட்டு மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்கு நேரம் வாங்க. அப்போ ஒருவேளை ஆண்டவர் மனம் இறங்கி உங்களுக்கு தன்னுடைய குமாரனுடைய ஆவியை கொடுக்கலாம். நீங்களும் பரலோகத்துக்கு வருவதான வாய்ப்பு இருக்கிறது. இல்லைன்னா கஷ்டம். இந்த உலகத்தை உங்களால ஜெயிக்கவே முடியாது. நீங்க ஜெயிக்காம பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. அதனால இங்க வந்திருக்கிறவர்கள் தயவு செய்து கவனமா இந்த செய்தியை மறுபடியும் கேட்டு உங்களை ஒப்பு கொடுக்க
உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவது அதே காரியத்துல அந்த வசனத்துல இரண்டாவது பாயிண்ட்டுக்கு நான் சொல்லி நான் முடிக்க போறேன். ஸ்தோத்திரம். வாசிங்க இரண்டாவது பாயிண்ட். அதுலயே நம்முடைய விசுவாசமே இரண்டாவது முக்கியமான பாயிண்ட்டுங்க. ஃபர்ஸ்ட் தேவனால் பிறக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும்னா. ரெண்டாவது உலகத்தை ஜெயிக்கணும்னா என்ன வேணும்? விசுவாசம்னா என்னதுங்க? சொல்லுங்க. விசுவாசம்னா என்னது? என்ன சொன்னேன் நானு, ஆண்டவருக்கு பிரியமா இருந்தாதான் அவங்கள என்ன பண்ணுவார் ஆண்டவர்? அவரால் பிறக்கும்படி செய்வார்னு சொன்னேன் இல்ல? ஸ்தோத்திரம். வாசிங்களேன் எபிரேயர் 11:6. விசுவாசம் என்ன? வாசிங்க எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல், கொஞ்சம் பொறுமையா ஓடாதம்மா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது நெவர், கூடாத காரியம். ஆண்டவர் உங்க மேல பிரிய பண்ணனா நீங்க விசுவாசத்துல நிக்கணும். இல்லை சொல்லுங்க அல்லேலூயா. யார் ஆண்டவர் ரட்சிப்பார்? யார் அவரால் பிறக்கும்படி செய்வார்? அவர் யார் மேல பிரியமாகிறாரோ. அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. நான் பிரியமாகிறேன்னு என்ன பண்ணிடலாம்? எங்க பாடிட்டு போயிடலாம். ஸ்தோத்திரம். ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஆனா யார் மேல அவர் பிரியமா இருக்கிறார் அப்படின்னா விசுவாசம் வைக்கிறவங்க மேல. அப்ப விசுவாசம்னா என்ன? அதையே தொடர்ந்து வாசிங்க. விசுவாசம் என்பது என்ன? அதுலயே 11:6 கீழே மீறி விட்டிய. தேவனிடத்தில் சேருகிறவன் முதலாவது ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்றும். விசுவாசம் என்னதுங்க? ஆண்டவர் என்னை ரட்சித்த ஆண்டவர், என்னை சபைக்கு கொண்டு வந்த ஆண்டவர், என்னை படைத்த ஆண்டவர், இம்மட்டுமா என்னை நடத்தின ஆண்டவர், அவர் மரித்து போன தெய்வம் அல்ல, கல்லோ மண்ணோ அல்ல, அவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பாட்டு சாரால் நவராஜ் பாடி இருப்பாங்க. ஸ்தோத்திரம். கல்லும் மண்ணும் என் கடவுள் அல்ல, கையின் சித்திரம் தெய்வம் அல்ல, ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை நெருங்கிடுவோம், நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. இந்த பாட்டு வெளியே வந்தோடனே பயங்கர சர்ச்சை. சொல்லுங்க அல்லேலூயா. எப்படி எங்க கடவுளை கல்லும் மண்ணுன்னு சொல்லுங்க. ஆமென். பெரிய பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஸ்டேட் லெவல் பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த ஆர்எஸ்எஸ் காரெல்லாம் எழும்பி. அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. இந்த மாதிரி பொறுமையா சொல்லிச்சு. போய் ஒழுங்கா கேளியா பாட்டை. நான் உங்க தெய்வம் கல்லு மண்ணு நான் பாடுகிறேன். கல்லு மண்ணும் என் கடவுள் கல்லு மண்ணு இல்லைன்னு தான் பாடிக்கிறேன். உங்க கடவுளை பத்தி நான் எதுவுமே சொல்லவே இல்லையா? போய் ஒழுங்கா கேளுங்க ஆஞ்சான். ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. அதனால நீங்க புரிஞ்சுக்கணும், கல்லும் மண்ணும் வைத்து வணங்கி கொண்டிருக்கிறவர்கள் செய்யற மாதிரியே நம்ம செஞ்சிருந்தா எப்படி? விசுவாசம் என்னதுங்க? என் ஆண்டவர், என்னை படைத்தவர், என்னை மீட்டவர், என்னை தூக்கி சுமப்பவர், சொல்லுங்க, உயிரோடு. சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்த பாயிண்ட், தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிப்பார். அவர் ஒழுங்கா அவரை தேடினால். ஆமென். இங்கதான் இருக்கிறாரு, உயிரா இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னு. ஸ்தோத்திரம். எப்பாவது அவரை தேடி கண்டுபிடிச்சிக்கிறீங்களா? பாத்துக்கிறீங்களா? அது வரலாம். நீங்க ஒழுங்கா தேடினா ஸ்தோத்திரம், அவர் என்ன பண்ணுவாராம்? அப்படிதானே போடுது வசனம். வாசிங்க. அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். இதுதாங்க விசுவாசம். விசுவாசம் என்ன சொல்லுங்க? விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குதா? எத்தனை பேருக்குள்ள விசுவாசம் இருக்குது? ஸ்தோத்திரம். சொல்லுங்க அல்லேலூயா. விசுவாசம் எத்தனை பேருக்குள்ள இருக்குது? கையை தூக்கி காட்டுங்க. எத்தனை பேருக்குள்ள விசுவாசம் இருக்குது? நல்ல கையை தூக்கி. அரை விசுவாசமா? கால் விசுவாசமா? ரைட். சொல்லுங்க அல்லேலூயா. எப்படிங்க சொல்றீங்க உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குதுன்னு? அவர் செய்வார், அவர் கூட இருக்கிறார், அவர் எனக்குள்ள இருக்கிறார், இப்படி சொல்றது விசுவாசமா? இப்படி சொன்னீங்கன்னா நீங்க விசுவாசி. சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேர் கிட்னி இருக்குது? சொல்லுங்க, கையெழுத்து காட்டுங்க. கிட்னி இருக்கிறவங்க கையெழுத்து காட்டுங்க. எப்படி சொல்றீங்க கிட்னி இருக்குதுன்னு? விசுவாசமாவா? சொல்லுங்க, எப்படி உங்களுக்கு கிட்னி இருக்குதுன்னு சொல்றீங்க? புரியுதா இல்லையா? கிட்னி எப்படி இருக்குதுன்னு சொன்னீங்க, கையை தூக்குனீங்கல்லப்பா. சொல்லுங்க. கிட்னி இருக்கிறதுனால தான் உயிராக்குறேன். அதில் சொல்றீங்க இல்லையா?
அனுபவிக்கிறதுனாலதான் இருக்குதுன்னு சொல்றோம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப விசுவாசம் என்பது என்ன? அவர் என் கூட இருக்கிறாருன்னு விசுவாசிக்கிறது இல்ல, அவர் உங்களுக்குள் இருப்பதை அனுபவிப்பது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு இல்லையா? உங்க மனைவி உங்க கூட தாங்கிறாங்களானா, இருக்கிறாங்களா என்று விசுவாசிக்கிறேன்னா நல்லா இருக்குமா? உங்க மனைவி உங்க கூட இருக்கிறாங்கன்னு கேட்டா, ஆமாங்க இருக்கிறாங்க என்று விசுவாசிக்கிறேன்னா அது நல்லதா? சரியானதா? மனைவி கூட வந்து என்ன பண்ணோம்? அனுபவிக்கணும்ல. மனைவி வர பணிவிடை எல்லாம் மனைவி செய்யற காரியத்துல அனுபவிக்கணும் இல்லையா? அப்ப விசுவாசம் என்றால் என்ன? அவர் உங்களுக்குள் இருப்பதை அனுபவிப்பது. யார் அனுபவிப்பான்? தேவனுடைய பிள்ளை அனுபவிப்பான். விசுவாசி விசுவாசத்திலே காலத்தை ஓட்டு போக வேண்டியதுதான். அவர் கூட இருக்கிறார், அவர் தான் நடத்தினார், அவர் தான் போஷித்தார், அவர் தான் இது கிடையாதுங்க. அவர் நடத்துவதை, அவர் போஷிப்பதை, அவர் உடுத்துவிப்பதை, உங்களை தூக்கி சுமப்பதை ஒவ்வொரு நிமிஷமும் யார் அனுபவிக்கிறானோ அவன் தான் தேவனுடைய பிள்ளை. ஆமென். நீங்க விசுவாசியா தேவனுடைய பிள்ளையா? கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே கதியாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன். அல்லேலூயா. அனுபவிக்கணுங்க. அதுதான் தேவனுடைய பிள்ளை. நீங்கள் தேவனால் பிறந்தவர்களா இருந்தா அவர் பேசுற சத்தம் உங்களுக்கு கேட்கும். அவர் யோவான் 10 அழகா சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்தை. சொல்லுங்க, அல்லேலூயா. உங்களுக்கு கேக்குதா அவர் சத்தம்? அவர் பேசுற சத்தம் கேக்குதா? உங்களுக்குள்ள இருக்கிறாரே பேசுறாரா? உங்களுக்கு போதிக்கிறாரா? நீங்க தவறா நடக்கும்போது திட்டுறாரா, அடிக்கிறாரா, உதைக்கிறாரா? ஏன்னா அவர் தான் நமக்கு நல்ல தகப்பன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இதை அனுபவிக்கிறவர்கள் தான் விசுவாசி. சும்மா அப்படியே கூடக்குறாருங்க காலத்தை ஓடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் கூடவே தாங்கிறாரு. ஸ்தோத்திரம். அவர் உங்களுக்குள்ள ஏற்கனவே இருக்கிறாருன்னு சொல்லிட்டேன். உலகத்தில் இருக்கிறவங்க உங்களுக்குள்ள இருக்கிறவர் எப்பே வந்துட்டாரு. ஸ்தோத்திரம். இப்போ நம்பாலு இறங்கி வா இறங்கி வா இறங்கி வானா, டேய் உனக்குள்ள தாண்டாக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அனுபவிக்கவே இல்லை. ஸ்தோத்திரம். மகா பரிசுத்த ஸ்தலத்துல அன்னைக்கு பிதாவாகி தேவன் இறங்கின போது, அபிஷேகம் இறங்கின போது, ஸ்தோத்திரம், ஆசாரிப்பு கூடாரம் எல்லாம் அப்படியே கீஞ்சி தொங்குச்சா? அப்படியே தந்துச்சு. மகா பரிசுத்த ஸ்தலத்துல தான் இறங்கினார் அவரு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பிரகாரம் பரிசுத்த ஸ்தலத்தெல்லாம் ஒண்ணுமே அவர் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. ஸ்தோத்திரம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அபிஷேகம் இறங்கிச்சுன்னு போட்டு குதிச்சு அங்க இடிச்சு இங்க இடிச்சு. நானும் ஆரம்பத்துல அப்படிதான் இருந்தேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு முறை 2 பேரை கூட்டிட்டு மலைக்கு ஜெபம் பண்ண போனேன். மலையில ஒரு பிளைன்ஸ் மாதிரி இருக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாம் ஆவில நிரம்பி ஸ்தோத்திரம் நல்லா குதிச்சு நிக்கிறோம். டங்குன்னு தலையிச்சுது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. டங்குன்னு தலையிச்சுது. எனக்கு ஒரே டவுட், என்னடா அது ரொம்ப அபிஷேகத்துல வானத்திலே போய் முட்டமா அப்படின்னு கண்ணை திறந்து பார்த்தா தலை கிழக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. புரியலையா? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு முறை ஸ்கிரிப்சர் யூனியன்ல ஒரு பிரேயர். ஸ்தோத்திரம். எங்க இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் போயிட்டேன் முட்டிலேயே. ஸ்தோத்திரம். அபிஷேகத்துல மணல்ல எழுந்து பார்த்தா ரத்தமா ஊத்துது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இது நிறைய சொல்ல முடியும் என்னால. ஒரு முறை ஒரு சபைக்கு பிரசங்கத்துக்கு போயிருந்தேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடிக்கிறார் பேண்டு. ஸ்தோத்திரம். இந்த அபிஷேகம் வரும்போது ஒரு பேண்டு சவுண்ட் மாறும். ஆமென். இதுதான் மாறணும். ஆமென். கொஞ்சம் வேகமா அடிக்கணும். மாரியம்மா கோயில்லையும் அப்படிதான் அச்சாதான் வருது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எப்படி தவறான உபதேசம் பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. தவறான காரியம் பாருங்க. ஸ்தோத்திரம். அவர் ஏற்கனவே உனக்குள்ள இருக்கிறாரு. அவரை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு தான் இந்த ஆராதனை. பிதாவாகிய தேவன் அந்த சிருஷ்டியை அபிஷேகம் கொடுத்து என்ன பண்ணுவாரு? அது உள்ளுக்குள்ளே நடக்கிற வேலை. வெளியே வர வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க மனமாற அவர் ஆராதிச்சு அது நடக்கும். டொரண்டோவில் கனடால ஒரு பெரிய சர்ச் இருக்குது. ஸ்தோத்திரம். 1,20,000 பேர் கூடி ஆராதிக்கிறாங்க. பெரிய ஆடிட்டோரியம். அதாவது கீழே பள்ளமா இருக்கும், ரவுண்டா அப்படியே இருக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. 1,20,000 பேர் ஒரு ஆராதனைக்கு வராங்க. ஸ்தோத்திரம். ஒண்ணுமே கைத்தட்டல் கிடையாது, ஒண்ணுமே குதிக்கிறது கிடையாது. எல்லாரும் கைகளை உயர்த்தி கண்ணீரோடு ஆராதிக்கிறாங்க. அபிஷேகம் அப்படியே ஃபுல்லா அவங்கள நிரப்புதுங்க. 1,20,000 பேரும் குச்சான்னா ஆடிட்டோரியம். புரிஞ்சுங்க. ஆராதனை நேரம் என்பது ரொம்ப முக்கியமான நேரங்க.
உங்க உள்ளான மனுஷனை அப்பதான் பிதாவாகி தேவன் அபிஷேகத்தை கொடுத்து கொடுத்து வளர்க்குறாருன்னு சொல்றேன். நீங்க கண்ணவே மூட மாட்டீங்க, பாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, மைக்க தேடுறீங்க. எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. ஆராதனை வேலையில குதிப்பதல்ல, உள்ளான மனுஷன் பலப்படணும். ஸ்தோத்திரம். அப்படி பலப்பட வேண்டும் என்பதை நாம் என்ன பண்ண இருக்கிறோம், அதுலயே ஒன்றும் தெளிவில்லாம இருக்கிறோம். அல்ல சொல்ல மாட்டீங்களே, சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. என்ன போர் அடிக்குதா? தப்பான உபதேசம் சொல்றேனா? தப்பான உபதேசமா? ஹலோ, பேசுங்கப்பா. ஏன் பேச மாட்டீங்க? ஸ்தோத்திரம். ஆராதனை வேலை என்பது நல்லா புரிஞ்சுக்கங்க. ஸ்தோத்திரம். ஆராதிக்கிறவங்க நீங்க பார்க்க கூடாது. அவங்க எதனா பண்ணிங்க இருக்கட்டும், நீங்க என்ன பண்ணிடணும், ஆண்டவரோட கனெக்ட் ஆயிடணும். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப என்ன பக்கத்துல நடந்தாலும் தெரியவே தெரியாது. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப விசுவாசம் என்பது என்னன்னா, அந்த அபிஷேகத்தை அனுபவிப்பது, தேவன் நடத்துவதை அனுபவிப்பது. ஸ்தோத்திரம். என்னைக்காவது அவர் உங்களாண்ட பேசி இருக்கிறாரா? எத்தனை வருஷமா சபைக்கு வரீங்களே? ஸ்தோத்திரம். அவர் பேசும் தெய்வம் தானே, பேசி இருக்கிறாரா? பேசுறாரியா செய்தி கொடுக்கும் போதெல்லாம்? அது இல்ல, உங்களாண்ட தனிப்பட்ட முறையில பர்சனலா பேசுறாரா? பேசி இருக்கிறாரா? இந்த அனுபவத்தை நீங்க வரணுங்க. அதுக்கு பேர் தாங்க விசுவாசம். அதுக்கு பேர் தாங்க தேவனுடைய பிள்ளை. அவங்களுக்கு பேர் தான் தேவனால் பிறந்தவர்கள். எல்லார் இடத்துல அவர் பேச முடியாது. அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல யாரை சுத்திகரித்து புடமிட்டு பரிசுத்தமாய் மாற்றுகிறாரோ அவங்களால தானே பேச முடியும், அவங்களால தானே உறவாட முடியும். ஸ்தோத்திரம். அதனால நீங்க என்ன பண்ணணும், இன்னும் விசுவாசத்துல வரணும். ஒவ்வொரு நிமிஷமும் அவர் இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? உயிரோடு இருக்கிறார், அலைவா இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார் அப்படின்றத மறக்கவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எங்க போனாலும், ஆமா, இங்கிருந்து டூருக்கு போறேன்ட்டு அங்க சினிமா போட்டு ஆடுறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா அவர் இருக்கிறாருன்னு? இருக்குதாப்பா? ஸ்தோத்திரம். அதெல்லாம் குரூப்ல போஸ்ட் பண்ணாதுன்னு வேற சொல்றேன். எங்க போனாலும் எனக்கு இருக்கணும்ல, அவர் இருக்கிறார் தானே. எப்படி இருக்கிறார் அவரு? உயிரோடு இருக்கிறார். கிரிக்கெட்டுக்காக போனா ஞாபகம் வரணும்ல, அவன் தான் விசுவாசி. ஸ்தோத்திரம். சொல்லுங்க, அல்லேலூயா. ஒருவன் வந்து ஸ்தோத்திரம் என்னடா கேட்டான் ஒரு பையன், பாஸ்டர் சினிமா பார்க்கறது தப்பா, சினிமா தேட்டரில் போய் சினிமா பார்க்கலாமா அப்படின்னா. நல்ல விசுவாசி, சபைக்கு வந்தால் நிறைய அல்லையில சொல்றவன். அல்லையில சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாத்துக்கும் அல்லையில சொல்லுவான். உங்களை மாதிரிலாம் சொல்லுங்க சொல்லுங்கலாம் சொல்ல வேண்டியது கிடையாது. அவனோட வார்த்தை இடைப்பட்டு அல்லையிலானுவான். அவன் வந்து ஒரு நாள் கேட்குறான், சினிமா பார்க்கறது தப்பா பாஸ்டர் அப்படின்னா. அல்லையில சொல்லுங்க, அல்லேலூயா. அதுவும் சினிமா தேட்டர் போய் பார்க்கறது தப்பா அப்படின்னா. அல்லையில சொல்லுங்க, அல்லேலூயா. நான் சொன்னேன், ஸ்தோத்திரம், அங்க ஏதாவது ஒரு சீன் வரும், ஒரு டயலாக், பஞ்ச் டயலாக் ஹீரோ பேசுவார். அப்ப நீ எழுந்து அல்லேலூயான்னு சொல்ல முடியும் போய் பாருங்க. ஏதாவது பஞ்ச் டயலாக் எங்கன்னு வந்தா முதல்ல அல்லேலூயா சொல்றது யாரு? அந்த வாலிபர் தான். அவர் வந்து கேட்கிறாரு, சினிமா பார்க்கலாம், சினிமா பார்த்தா தப்பா, சினிமா பார்க்கக்கூடாது பைபிள்ல போட்டுக்குதா? இப்போ நிறைய வாலிபர்கள் கேட்குறது. ஸ்தோத்திரம். நான் சொன்ன பதில் கரெக்டு தானே? அங்க ஏதாவது பஞ்ச் டயலாக் வருது, இல்ல ஹீரோ இல்லைன்னு அடிக்கிறாருன்னா ஏந்து என்ன பண்ணு, அல்லேலியான்னு சொல்ல முடிஞ்சா போய் பார்ப்பாங்க. சொல்ல முடியாம இருக்குமா உன்னால? ஸ்தோத்திரம். நீ போய் சொன்னா எப்படி இருக்கான் சினிமா தேட்டர்ல போய் அல்லேலியானா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் அங்கே தள்ள கொட்ட மாட்டாரு. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்குள் இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார் என்பது உங்க மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். எந்த காரியம் செய்யும் போதும் ஆவியானவருக்கு இது பிடிக்குமா? என் ஆண்டவர் இதனால் துக்கப்படுவாரா? என் ஆண்டவர் இதனால் வேதனைப்படுவாரா? நீங்க ஊர் கதை பேசும்போது, மற்றவங்களை பத்தி பேசும்போது, எந்த காரியத்தை செய்யும் போதும் நீங்கள் ஆவியானவரை துக்கப்படுத்துகிறீர்கள், வேதனைப்படுத்துகிறீர்கள். ஒரு விசுவாசி இதை செய்ய மாட்டான். விசுவாசி என்றால் என்ன? தேவன் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவரை ஒழுங்காய் தேடினால், அவரை நோக்கி பார்த்தால் பலன் அளிப்பவர் என்பதையும் விசுவாசிக்கணும். நீங்க விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருக்கவே முடியாது. தேவனுக்கு பிரியமா இல்லாம உங்களை ஆண்டவர் பாடுகளுக்கு உட்படுத்தவே முடியாது. நீங்க பாடுகளுக்கு உட்படாம இந்த உலகத்தை ஜெயிக்கவே முடியாது. இந்த உலகத்தை ஜெயிக்காம பைபிளை மூடிட்டு எழுந்து நிற்போம். பைபிளை மூடிட்டு எல்லாரும் எழுந்து நிற்போம். நேரம் முடிந்து விட்டது. புரிந்தவர்கள் இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. இளம் பிராயத்துல நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது. நீங்க கேர்லெஸ்ஸா விட்டுட்டீங்கன்னா உங்க முதிர் வயதுல ரொம்ப வேதனைப்பட்டு மறிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். கர்த்தர் உங்களை அழைத்து விட்டார், உபதேசத்தை கொடுத்து விட்டார். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல்
அல்ல தட்டி கொண்டிருக்கிறபடினாலே உங்களுக்கு முடிவு ரொம்ப பரிதாபமா இருக்குங்க. ஸ்தோத்திரம். அதனால அந்த நிலைமைக்கு போய் விடாதபடிக்கு நான் சொன்னேன் இல்லையாப்போ, 90 வயதுல நடந்த ஸ்தோத்திரம் ஸ்டார்ட் பண்ண அந்த சுத்திகரிப்பு 94 வரை தொடர்ந்ததாம். கவனிக்கிறீங்களா? 4 வருஷம் சுத்திகரித்த பிற்பாடுதான் 94வது வயதுல அவர் தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்பட்டார். அருமையானவர்களே, இந்த நிலைமைக்கு நாம் போயிடக்கூடாதுங்க. எத்தனையோ சாட்சிகளால் சொல்ல முடியும். நீங்க இப்பவே சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுத்து விட்டால் ஆபிரகாமை போல அதை 75 வருஷம் அனுபவிக்கும்படியாய், யோசேப்பை போல 100 வருஷம் அனுபவிக்கும்படியாய், யோபை போல 100 வருஷம் அனுபவிக்கும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து இந்த உலகத்திலேயே உங்களுக்கு பரலோக வாழ்க்கையை கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை இந்த உலகத்தின் ஓட்டம் முடியுமானால் நாம் என்றென்றைக்கும் அழுகை இல்லாத, துக்கம் இல்லாத, கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத தேசத்துல பிதாவின் அருகாமையில இயேசு கிறிஸ்துவின் பக்கத்துல சிங்காசனத்துல உட்கார முடியும். பிரியமானவர்களே, எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க வலது கரத்தை உயர்த்தி, ஆசையெல்லாம் நீர்தானே, வாஞ்சையெல்லாம் நீர்தானே, ஆசையெல்லாம் நீர்தானே, வாஞ்சையெல்லாம் நீர்தானே. உண்மையா சும்மா இதை கையை தூக்கிட்டு ஸ்தோத்திர ஆக்ஷன் பண்ணிட்டு போறது இல்லைங்க. உங்க உள்ளான மனுஷன், உள்ளா இருக்கிற தேவனை நோக்கி பாருங்க. ஸ்தோத்திரம். எல்லாரும் உள்ள இருக்கிற உங்க கண்ணை மூடி ஹல்லேலூயா ஆவின் கண்களை திறந்து, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆராதனா விளையாட்டு இடம் இல்லை இது. ஸ்தோத்திரம் விளையாடுற இடம் இல்ல. ஸ்தோத்திரம் கண்ணை திறந்து சிரிச்சுங்கிற இடம் இல்ல. ஹல்லேலூயா பயபக்திக்குரிய இடங்க. ஸ்தோத்திரம் ஆவியில கனெக்ட் ஆகிற இடம். கண்ணை மூடு சபையே. ஹல்லேலூயா. ஆண்டவரோடு பேசு, ஆண்டவரை நோக்கி பார். ஆண்டவரே எப்பப்பா என் மேல பிரியமா இருப்பீங்கன்னு சொல்லி ஸ்தோத்திரம். நான் போயிட்டு அந்த கழனியில ஏறு ஓட்டு இருப்பாங்க பாருங்க, அந்த கட்டி கட்டியா மண்ணு இருக்கு இல்லையா, அதை எடுத்து என் தலையிலேயே அடிச்சுன்னு அழுத நாட்கள் உண்டு. ஆமென். அதனாலதான் ஸ்தோத்திரம் ஊழியத்துக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி 14 வருஷம், ஊழியத்துக்கு வந்த பின்னாடி 14 வருஷம், 28 வருஷம் கழிச்சுதான் ஆண்டவர் என் மேல் பிரியமானார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்னை பாடுகளுக்கு உட்படுத்தினார். சபையே, இது சும்மா நடக்கலங்க. ஸ்தோத்திரம். பல நாள் போராட்டம், பல நாள் போராட்டம். சொன்ன இல்லையா ஒரு சாட்சி, ஏர் ஓட்டிருப்பாங்க இல்லையா அந்த வனாந்திரத்துல, கட்டி கட்டியா அப்படியே காஞ்சி போயிருக்குங்க. அந்த மண் கட்டி எடுத்து அப்படியே தலையில அடித்து கொண்டு அழுத நாட்கள் உண்டு. எப்பப்பா என் மேல பிரியமா இருப்பீங்க, எப்பப்பா என் மேல பிரியமாவீங்க. ஆசையெல்லாம் நீர்தானே. சும்மா அப்படியே ஆக்ஷன் பண்ணிட்டு போயிட்டாலாம் ஆண்டவர் மேல பிரியமா இருக்க முடியாதுங்க. ஆண்டவர் பிரியமா இல்லை என்றால் உங்களை பாடுகளுக்கு உட்படுத்த மாட்டார். பாடுகளுக்கு உட்படுத்தவில்லை என்றால் நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. ஸ்தோத்திரம். அதனால நீங்க ஒப்பு கொடுங்க, உண்மையா ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே கேளுங்க, என் மேல எப்பப்பா பிரியமா இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேளுங்க கேளுங்க சபையே, கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலக தோற்றம் முன்னே என்னை கண்டீரையா, உலக தோற்றம் முன்னே என்னை கண்டீரையா, உம் அன்பு ஆச்சரியம், உம் அன்பு அதிசயம், உம் அன்பு ஆச்சரியம், உம் அன்பு அதிசயம், உம் அன்பு உயர்ந்ததையா ராஜா, உம் அன்பு உயர்ந்ததையா. ஆசையெல்லாம் நீர்தானே, வாஞ்சையெல்லாம் நீர்தானே. எத்தனை பேர் ஆண்டவரை நேசிக்கிறீங்கப்பா? வலது கரத்தை வைத்து சொல்லுங்களேன். ஆசையெல்லாம் நீர்தானே, வாஞ்சையெல்லாம் நீர்தானே, விண்ணிலும் மண்ணிலும் உம்மை அல்லாமல் ஆசைகள் இல்லை ஐயா. தண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மையே வாஞ்சிக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை அல்லாமல் ஆசைகள் இல்லை ஐயா. தண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மையே வாஞ்சிக்கிறேன். ஆயுள் காலமெல்லாம் இயேசுவே நீர் போதுமே,
ஆயுள் காலமெல்லாம் இயேசுவே நீர் போதுமே. மண்ணில் வாழ்ந்திடோ காலங்களெல்லாம், மண்ணில் வாழ்ந்திடும் காலங்களெல்லாம் உம்மை மறப்பதில்லை. நான் உம்மை விட்டு பிரிவதில்லை. சொல்லுங்க, உம்மை மறப்பதில்லை. நான் உம்மை விட்டு பிரிவதில்லை. ஆசையெல்லாம் நீர்தானே, வாஞ்சையெல்லாம் நீர்தானே. ஆசையெல்லாம் நீர்தானே, வாஞ்சையெல்லாம் நீர்தானே. எல்லாம் சொல்லட்டுமே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை அல்லாமல் ஆசைகள் இல்லையா. தண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மையே வாஞ்சிக்கிறே. ஆண்டவர், நீங்க தான் எனக்கு வேணும். உலகத்துல வேற எதுவும் ஆசை இல்லை, நீங்க மாத்திரம் எனக்கு வேணும். எனக்குள்ள இருக்கிற ஆண்டவரை நான் அனுபவிக்கணும். எனக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரை நான் துக்கப்படுத்தக்கூடாது, வேதனைப்படுத்தக்கூடாது. அவரை அனுபவிக்கிற ஒரு நல்ல தேவ பிள்ளையாய், ஆண்டவர் விசுவாசியாய் வாழ்ந்து விசுவாசியா கடந்து போக கூடாது. ஒவ்வொரு நாளும் அவரை அனுபவிக்கிற தேவ பிள்ளையாய் நாங்கள் வாழ எங்களை சம்மதித்து முழு மனசா ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி என்னோடு இந்த ஜெபத்தை ஏறெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கிருபை நிறைந்த பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபையான இந்த நாளில ஆண்டவர் நீர் எங்களை சமூகத்துல கொண்டு வந்து இவ்வளவு நேரம் பேசின போதித்த உங்களுடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை நீ எவ்வளவாய் நேசிக்கிறீர். எங்களுக்காக உடைய சொந்த குமாரனையே பலி கொடுத்தீர். ஆண்டவரே, அவரை பாடுகளுக்கு உட்படுத்தி பலி கொடுத்து அந்த ஜெயம் பெற்ற ஆவியை கொடுத்து எங்களை ஜெயிக்க செய்ய விரும்புகிற ஆண்டவர், உமக்கு பிரியமாய் நாங்கள் வாழாதபடினாலே இம்மட்டுமா எங்க வாழ்க்கையில பாடுகள் வரல, உபத்திரம் வரல, போராட்டம் வரல. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒருவேளை அப்படி வந்திருந்தால் சந்தோஷம். ஆண்டவர் எங்களை அதிகமாய் நேசிக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாடுகளுக்கு எங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, வராது இருக்கிறவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இன்னைக்கே உங்க மேல பிரியமாகி ஆண்டவரே பாடுகளுக்கு தங்களை ஒப்பு கொடுக்க, உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுக்க ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேனப்பா. எப்பொழுது நீ பாடுகளுக்கு ஒப்பு கொடுப்பீர் ஆண்டவரே, உம்மை முழுமையாய் விசுவாசிக்கும் போதுதான். ஆண்டவரே, உம்மை முழுமையாய் விசுவாசிக்கும் போதுதான். முழுமையான விசுவாசம் என்ன? என் தேவன் உயிரோடு இருக்கிறார், எங்க போனாலும் அவர் என்னை பார்க்கிறார். யோசேப்பை அவர் ரட்சித்தது காரணம் என்னங்க? போத்திபாரின் மனைவி பாவம் செய்வதற்கு ஒரு தனியான அறையில அவனை பலவந்தம் பண்ணின போது அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு என் தேவனுக்கு விரோதமாய் நான் எப்படி பாவம் செய்வது? தனியான இடம் யாருக்குமே தெரியாதுங்க. ஆனா அவன் சொன்னான், என்னை தேவன் பார்க்கிறார், என்னை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார், அவருக்கு விரோதமாய் என்னால் பாவம் செய்யவே முடியாது என்று சொல்லி தன் வஸ்திரத்தையும் உரிந்து விட்டு நிர்வாணமாய் ஓடி போனான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்க பாடுகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்பினார். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை உங்க வாயில வரணும். ஸ்தோத்திரம். எங்க போனாலும் என் தேவனுக்கு விரோதமாய் நான் எப்படி இதை செய்வது? என் தேவன் உயிரோடு கூட இருக்கிறாரே, பார்த்து கொண்டிருக்கிறாரே. அப்படி என்ற பக்குவத்துக்கு வரும்போதுதான் ஆண்டவர் உங்களை கையில் எடுப்பார். உங்களை பாடுகளுக்கு உட்படுத்தி புடமிட்டு ஸ்தோத்திரம் உங்களை ஆனந்த பாக்கியத்துக்கு நேராய் நடத்துவார். இந்த உலகத்துல நீங்க சந்தோஷமாய், சமாதானமாய், நிம்மதியாய், விடுதலையாய் ஒரு பரலோக வாழ்வை பெற்று அனுபவிக்க முடியும் என்று சொல்லி இன்றைக்கு பேசின நம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இவர்கள் விசுவாசிகளாகவே இருக்கிறாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அப்படி அல்ல, தேவனுடைய பிள்ளைகளாய், ஆண்டவரை அனுபவிக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை வார வாஞ்சிக்க கர்த்தர் கிருபை செய்கிறாங்க. கேட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை புரியட்டும், பிரயோஜனப்படட்டும், வாழ்க்கையில அப்பியாசப்படுத்தட்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் என் கடமை செய்தேன். இதனால் வரும் எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறேன். எங்கள் ஆண்டவர் இயேசு ராஜாவின் வழியால் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அது பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபை,
பிதாவாகி தெய்வத்தின் தூய அன்பு, பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியம், வழி நடத்துதல், எல்லாவற்றுக்கும் மேலாக ஜெயம் பெறுகிற வாழ்க்கை இதனால கடந்து வந்த நம் அனைவரோடும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.